பூங்குயில் காத்து புடிச்சிருக்கா, பூங்காத்தே புடிச்சிருக்கா, வண்ண வண்ண வெண்ணிலவு புடிச்சிருக்கா. என்னமோ ஒரு வாடை அடிக்குதே. ஈரக்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டாவளா? கேஸ் வரதுன்னு அடிக்குது. என்ன வாடை? ஏதோ ஒரு அடிக்கு. பூங்குயில் காத்து புடிச்சிருக்கா, பூங்காத்தே புடிச்சிருக்கா, வண்ண வண்ண வெண்ணிலங்கள் புடிச்சிருக்கா, இல்ல சுத்தி வரும் வெண்ணிலங்கள் புடிச்சிருக்கா. முத ஒண்ணு சாரனுக்கு புடிச்சிருக்கா? அவளுக்கு பாட்ட பத்தியலா? முத சாரனு பையலுக்கு உன்னை பிடிக்கட்டும். இந்த ரெண்டு பையலுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் சாரனை இவ பாத்துக்கிடுவா. அப்புறம் சாரன் பாடு திண்டாட்டனா என்னையட முறைச்சுக்கிட்டு அலைஞ்ச இவ கையில உன்னை பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நீ படுத்த பாட்டை என் கண்ணால பார்த்து அப்பா நிம்மதி பெருமூச்சு விடணும்டா. அன்னைக்குத்தான் எனக்கு உண்மையான தீபாவளி. என்ன சாரன் மனசுல இடம் பிடிச்சிட்டியா என்ன? அது இடம் பிடிக்கணும் அவசியம் இல்ல. அப்படின்னா நீ அவனை கை பண்ண மாட்ட, அப்படிதானே? பதறாதீங்க பதறாதீங்க. என்ன மாதிரி ஒரு ஈச்சவாயை தவிர உங்க சாரன் பையலுக்கு வேற எவ்வளவு வாழ்க்கை கொடுக்க முடியாது. அது வேற ஒண்ணு இல்ல. எங்க நீ கல்யாணம் பண்ணாம போயிருவேன்னு நான் கொஞ்சம் பதறிட்டேன். வேற ஒண்ணு இல்ல. இருச்சவாயின்னு சொல்லுவியா? ஆமா, நாங்க தான் தேடி வந்தோம் பாத்துக்க. நீ தானே அவன் வேணும்னு ஓடி வந்திருக்கா. பாருங்க தவி என்ன சொல்லுவா நீ? அவிய கிடக்காத. இந்த சாரன் பையல மட்டும் நீ கை விட்டுறாத என்ன? இந்த சாரன் பையன் என்ன கல்யாணம் பண்ணுவான்னு கனவுல நினைக்காதீங்க. நீ இப்படி சொல்லிட்ட வாழ்வோ தாழ்வோ நானே இந்த பாருங்க விளையாட முடிவு பண்ணிட்டேன். நான் செத்தாலும் சாரன் பண்ணாட்டி சாவேன். பயப்படாதீங்க. இல்ல சொன்னேன், ஒருவேளை நீயும் கைட்டுட்டா அந்த பையலுக்கு ஜென்மத்துல ஒருத்தி வர மாட்டாதா? ஆனா அந்த சாரன் பையலுக்கு என்னமோ அவ கெட்டதுக்கு கியூல நின்ன மாதிரியே நினைப்புதான் போலப்ப கெடுக்கு பாத்துக்க. கரெக்டா சொன்ன பாத்துக்க. எங்க பாரு அவளை எங்க விழ தட்டணுமோ கரெக்டா முட்டு கீழே தட்டி உன் காலு கீழே வச்சுக்க, சரியா? நானே கால் மாட்டுல கிடக்கேன். இதுல உங்க மவனை நான் காலுக்குள்ள வைக்கணுமாக்கும். ரொம்ப கோத்த கலப்பிட கூட சொல்லிட்டேன். ரொம்ப பேராசை. எடுத்து பார்க்க மாட்டேக்கானா? ஏறட்டேன்னு நீங்க சொன்ன மாதிரி நேற்று தாவானிய போட்டுட்டு இதுல உட்கார்ந்துருந்தேன். இடுப்பெல்லாம் காட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். பைய உள்ள யார் எடுத்து பார்க்கலையா? என்ன சொல்ற? இடுப்பு பத்திரமா அவன் எடுத்து பார்க்கல. அவன் இப்ப ரொம்ப உத்தம புத்திரனா மாறிட்டான். உங்களுக்கு தெரியாது? வாய்ப்பு இல்ல. அப்பெல்லாம் நம்பாத. இந்த வீட்டு பையில அந்த விஷயத்துல மட்டும் நம்பவே நம்பாத, சரியா? எப்படி சொல்றியா? விஷயத்துல இந்த வீட்டு பையில எல்லாமே வீக்குதான். அப்படி ஒண்ணும் தெரியல. நான்லாம் காட்டின காட்டுக்கு இன்னைக்கு வயிற்று தள்ளிக்கிட்டு நின்றுக்கலாம். அதுக்கெல்லாம் உங்க பையன் சரிப்பட்டு வரமாட்டாங்க. அப்படி சொல்லாத. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எடுத்தோன்னே வெற்றி கிடைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரை பண்ணணும். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. ஏதோ பெரிய மன்மதனை பெத்த மாதிரி. இல்ல மன்மதன் தான் இல்லன்னு சொல்ல முடியாது. பெரிய ஆணழகன் தான் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு பிள்ளை பத்தி நீங்க இப்பெல்லாம் எதிர்பார்க்கிய பாருங்க. அதான் எனக்கு சங்கடமா இருக்கு. நீ இப்படி சலிச்சுக்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இப்படி ஏதோ வாட அடிக்கல. நானும் அப்பமே வச்சு இந்த மனுஷங்கிட்ட சொன்னேன், ஏதோ வாட அடிக்கி ஏதோ வாட அடிக்கின்னு. அப்ப எனக்கு மட்டும் அடிக்கல, உங்களுக்கு வாட அடிக்குதா? ஆமாப்ல. இந்த சாரன் பையன் வீட்டுல கிடக்கானா? இப்பதான் வீட்டை விட்டு வெளியில போச்சுது. அவன் ஜானு மோளை கூட்டிட்டு கிளம்பிட்டானே. ஆமா, பெரிய மாமாவும் இசை வீட்டை விட்டு கிளம்பிட்டாவல. ஜானு இந்தெல்லாம் வந்துட்டு இருக்கான். ஹலோ இசை எங்க? மாணிக்க வந்தான். வெளில கூட்டு போயிட்டு கூட்டு போயிருக்கான். சரி சரி சரி. ரொம்ப வாட அடிக்கல அத்தை. ஸ்டவ் அடிக்குதோ? இருப்பங்கரையில அவ 7 வரை நின்னுக்கிட்டு இருந்தா. அப்பே சமையல் எல்லாம் முடிச்சாச்சே. நீ எல்லாம் மதியம் சாப்பிடுற நேரம்ல எல்லாமே வீட்டுக்கு தான் வருவாவ. ஆமா, ரொம்ப வாட அடிக்குதே. சரி, அவன் கவின் எங்க போனா? கவினும் சாரனும் தான் எங்க போன மாதிரி இருந்துச்சு. ரெண்டு கூட்டுக்காரனே போயில. என்ன சிலிண்டர் என்னன்னு பார்க்கலாம். ஐயா ஜானு வேற போயிட்டானே. ஜானு எப்படியாவது காப்பாத்தி விட்டு எங்க போயிட்டு ஓடி போயிடுறேன். அத்திவாசமா வந்து சிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேக்காவல. எங்க அப்பா வீட்டுக்கு தான் போக கூடாதான். மாசத்துல ஒரு திருப்பு தான் போகணுமா. அத்தி என் காலுங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. என்ன வாடை? ஐஸ்கிரீம் வாடையா இருக்குமா? இருக்கும் இருக்கும். இந்த இசை பையன்ல ஒரே ஐஸ்கிரீம் தின்னு தானே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கே. அதனால அந்த வாடையா இருக்குமா? ரொம்ப வாடை அடிக்குது. கடவுளே, எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி விட்டு. எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சம்மா வீட்டுல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, மலர் வீட்டுல கொஞ்ச நேரம் வீடு கட்டி விளையாண்டுட்டு, அப்படியே எங்க வீட்டுல போய் சாப்பாடு படிச்சு ஆடிட்டு, அப்படியே வரும்போது பேச்சம்மா வீட்டுல மறுபடியும் விளையாண்டுட்டு, மறுபடியும் பரிமளா வீட்டுக்கு போயிட்டு, அப்படியே இந்த வீட்டுக்கு வந்து சேருவேன். எப்படியும் நேரம் பொழுதும் கழிஞ்சிடும். இப்ப வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தி நான் மருமகளும் அடக்க உடக்கமா வீட்டுல இருக்கணுமா? எப்படி? என்ன வாடா? என்ன ஐஸ்கிரீம் திங்கியலா?
இவ வாக்கப்பட்டே தீர்வேன்னு பிடிவாத ஒத்த கால நின்னுட்டு இருக்கா. அத சொல்வாங்களே, வாழைய விரிச்சி வச்சி அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். அப்படிங்கிற மாதிரி இவ மாட்டிக்க போறா. அதான் நடக்க போகுது. இப்ப கூட அவ தப்பிக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்காரு. இல்ல அவளுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. ஆனாலும் இந்த பையனுக்கு அது புரிய மாட்டேங்குது. கடவுள் ரொம்ப இறக்கப்படுறாரு அவன் மேல. எம்மா எப்படியாவது தப்பிச்சு போயிருந்த சாரன் பை உனக்கு வேண்டாம், நான் சொன்னா கேளு. இப்போ வரைக்கும் அவன் மனசை நான் கல்லாக்கி வச்சிருக்கேன். அவன் மட்டும் மனசு மாறிட்டான், உன் வாழ்க்கையே போச்சுது. அதனால சீக்கிரம் தப்பிச்சுன்னு வாய்ப்பு கொடுத்தா, இல்ல எனக்கு அந்த சாரன் பை தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா நின்னுட்டு இருக்காள. உங்களுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்தாரா? இல்ல. அதான் நீங்களே என்ன மாதிரி வந்து மாட்டிக்கிட்டியா. ஆனா மகிமாக்கு அப்படி இல்ல பத்தியலா. ஏடி தோற அப்படி என்னதான் பத்தி பண்ணுவான். ஐத்தச்சில கலப்படாது இப்படி பிள்ளைலாம் பெத்துக்கிட்டு. இல்லடி தோற அங்க நின்னா அந்த சைட போக மாட்டிக்கியே எதுக்கு? இப்ப கூட அவன் அங்க இருக்கான்னா இவன் அங்க ஏறி கிடக்கா. மனுஷ பேல இருந்தா காதல் வரும். ஆத்தி காட்டு மாண்டி பேல இருந்தா சத்தங்கிட்ட போட்டு சொல்லாதட்டி அவன் காதுல விழுந்துற போதே. ஏன் மாமியார என்ன? ஒருவேளை நான் சொல்லதெல்லாம் கேட்டு உங்க மௌனுக்கு ரோசம் வந்து வாய்ப்புல நீங்க இருந்து போக முடியாது. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராது. முழுசா கேட்டுட்டு சொல்ல வேண்டியதானே. அப்படியே அவசரப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப வாய்ப்பே இல்லையா? ஒரு வாய்ப்பு இருக்குடி. என்ன வாய்ப்பு? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த அவனே மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே. மாமியார்னு பார்க்க மாட்டேன். நானே இங்க இருந்து தப்பிச்சு வரக்கு வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல பிள்ளைகளை பெத்து கொடுக்கணுமாக்கும். இவ நம்ம கடவுளை மண்ணலி போட்டுவான்னு நினைக்கேன். அதெல்லாம் இவ மனசை ஈஸியா மாத்திரலாம். ட்ரை பண்ணாமல இருந்திருப்பா. இவ இப்படிதான் ஓடி ஒளிஞ்சிருப்பா. இல்லடி ஒரு பேரனை பெத்துட்டேன்னு வச்சுக்கேன். அது என்ன வார்த்தை சொல்லிவிட்டியா? ரொம்ப நடிக்க. அவன் தொட்டன விழுந்தவதானே நீ? அதானே. என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவா. அவன் தொட்டன அப்படியே போய் மயங்கி இங்க வந்தவதானே நீ? ஐயோ தெரியாம என் பரம ரகசியத்தை சொல்லிவிட்டேன். உன்னை இடிய சொல்லி எனக்கு கேவலப்படுத்ததாவல. இல்லடி இது ஏதோ வாட ரொம்ப அடிக்கல. இலக்க மீனுங்கன்னு பொறிக்காவல என்னமோ. மீனு பொறிச்சாலும் என்ன இப்படியாட்டி வாட அடிக்கும்? என்ன வாட அடிக்குது தெரியல. எத்தே நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? தோரக்கிட்ட கேட்டுட்டு போ. அவிகிட்ட கேட்டுட்டு. நீங்க மட்டும் உங்க அப்பா வீட்டுக்கு எப்படி அடிக்கடி போயிருக்கிய, என்ன மட்டும் விட மாட்டேக்கிய? போன போய் தாண்டி இன்னும் வரைக்கும் என்ன சாரமே ஓடட்டு அடிக்கான். சரி சரி யாருக்கும் தெரியாம ஒரு மணி நேரத்துல போயிட்டு ஓடி இருந்திருப்போம். எப்பா துறைக்கு தெரிஞ்சா உண்டுலன்னு ஆக்கிடுவான். சும்மா கிடைங்க. அவளும் ஒரு வாரமா வீட்டுல கிடக்கால அவளுக்கு பொச முடிட்டு வருமா இருக்கும். சரி ஒரு எட்டு பார்த்துட்டு ஓடி வரட்டும். ஏட்டி ஒரு மணி நேரம் தான், அதுக்குள்ள போயிட்டு வந்துரு. நீ எங்கன்னு கேட்டா நான் எங்க சமாளிக்க பாத்துக்க. என்ன ரொம்ப அடிக்குது. சரிங்க ஏத்த நான் ஒரு மணி நேரத்துல வந்துருவேன். சரி சரி சீக்கிரம் ஒரு இடத்துல போயிட்டு வந்துருப்போம். சரி மாமியார்னா இப்படித்தான் இருக்கணும். ஆமா ஆமா. அப்பா எப்படியோ மாமியா சமைச்சிட்டாவே. இங்க அப்பா வீட்டுக்கு போய வேண்டியதான். அப்பா வீட்டுக்கு போவா இல்ல ஈலக்கா மீன் பொரிச்சிட்டு இருக்காரு மீன் சாப்பிட போவா? வேண்டாம் வேண்டாம். ஈலக்கா மீன் பொரிச்சவன செம்ம டேஸ்டா இருக்கும். மீனை சாப்பிட்டுட்டே அப்பா வீட்டுக்கு போ. என்ன மூக்கு அடைக்குதே. என்னடா அத்தை வீட்டுக்கு போவா மீன் சாப்பிட போவா. வீட்டுக்கு போவா மீன் சாப்பிட போவா. ஈலக்கா மீன் பொரிச்சவளோ இல்லையா? அப்பவே பொரிச்சு முடிச்சுட்டாவல. என்ன ரொம்ப சந்தோஷமா போன மாதிரி இருக்குது. என்ன சந்தோஷம் இருக்காதா? அதான் என்ன சந்தோஷம்னு கேக்க. அதான் நம்ம அத்தை எங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாவல. அடிச்சு கொடுத்து அப்ப உங்க அப்பா வீட்டுக்கு போற. ஆமா சாப்பிட்டு போறியா சாப்பிடாம போறியா? வேண்டாம் நான் எங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுதே. போறத சேதான் தோரம மக்கான்ல படாம போ. அத்தையே பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அம்மா ஏதோ ஆடடிக்கல உனக்கு தெரியுதோ? ஆமா ஈலக்கா மீன் பொரிக்காவன்னு நினைக்கேன். இல்லையா நான் மீன் குழம்பு வைக்கும் போது ஈலக்கா மீனை பொரிச்சுட்டாவல. சின்னதே நீ மீன் குழம்பு வச்சியா? ஆமாட்டி ஐயர மீன். நான் தான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன். அப்புறம் துண்டு மீனை ஈலக்கா பொரிச்சாவ. ஆத்தி மகிமா மீன் குழம்பு வச்சா ருசியா இருக்குமே. நான் சாப்பிட்டுட்டே போட்டா. சரி இரு நான் சோறு போட்டுட்டு வரேன். பாரு அந்த ஐயர மீனை அப்படி போல பொத்துனாப்புல நிறைய அள்ளி வைக்கணும் சரியா? சரி. அதுல இருக்க கருவேப்பிலை எல்லாம் ஒரு வாரமா எடுத்து வை சரியா? ரசிச்சுதான் சாப்பிட போலுக்கு. நீ வச்ச மீன் குழம்புல டேஸ்டா தான் இருக்கும். அப்படியே ஈலக்கா மீன் பொரிச்சிருக்காவல்ல அதுல ஒரு ரெண்டு துண்டு போதும். ரொம்ப வச்சிடாத. 2 துண்டு. அது 2 மீனடி பெரிய பெரிய மீனா பொரிச்சு வச்சிருக்காவ. அத்தி வாக்கப்பட்ட பணக்கார வீட்டுல வாக்க பொண்ணுங்க சும்மா சொல்றவ வார வஞ்சனம் இல்லாம சாப்பிடுறவ பத்தியா? ஆமாட்டி வவ்வா மீனை பொரிச்சு வச்சிருக்காவ முழுசு முழுசா. வவ்வா மீனியா? அத்தி நெய் மீனே. அத்தி ரொம்ப டேஸ்டா இருக்குமே.
ஐயர மீன் குழம்பு, வவ்வால் மீன் பொரியல். எப்பா, இல்ல இங்கதான் சொர்க்கமே இருக்குது. நாம சுவாத்த தின்னுட்டு வரேன். உங்க அப்பா வீட்டுக்கு போவல? அப்பா வீடு கிடக்கு, அப்பா வீடு. நமக்கு சுவார் தானே முக்கியம். ஐயர மீன், வவ்வால் மீன் பொரியல். எப்பா, அதுக்கு இந்த உலகத்துல இருக்குதா? நாளை ஒரு ரெண்ட சோறு தின்னு தெரியுமா? அதான் தெரியுமே. அப்படி சொல்ல விட தெரியாதுன்னு சொல்லி இருக்கணும். அதான் நீ எவ்வளவு தின்னு தெரியுமா? ரொம்ப அடிக்கிற. சரி சரி, நீ போய் சாப்பிடு போ. சரி, நான் வேணா சோறை எங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடட்டுமா? இங்கே சாப்பிட்டு போ. மீன் குழம்பு ரோட்டு வழியா கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இல்ல வீட்டுல என்ன அப்படி படுத்து கிடந்து கூட சாப்பிடலாம். இங்க அப்படி இல்ல, மருமவள அடக்க உடக்கமா சாப்பிடணும். எங்க வீட்டுல அப்படி இல்ல, எங்க அப்பா மடியில படுத்துக்கிடுவேன், எங்க அம்மா மேல காலை வச்சுக்கிடுவேன். அப்படியே ஆளு கொஞ்சமா உருட்டி உள்ள தள்ளுவாவ. எப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? நான் கொண்டு போய் சாப்பிடுவேன். அந்த தூக்குவாளி எல்லாம் மேலதான் தொங்க போட்டுருக்கேன், அங்க இருந்து எடுத்துறேன். லேசா அலசிக்க. மகிமா மகிமாதான் போட்டி. வாடை ரொம்ப தெரிஞ்சு பத்தியா? இவ மீன் குழம்பு வாடை சொல்லலா, இல்லன்னா நமக்கு அடிக்கிற வாடையை இவளுக்கு அடிக்குன்னு சொல்லலா? என்ன வாடை அப்படி ரொம்ப வந்துகிட்டே இருக்கே. இதே வேற மாணிக்க கூட்டு போயிட்டானே, உள்ள இல்லாம சாப்பிட முடியாதா? வயிறு வேற பசிக்க. மாணிக்கத்துக்கு ஒரு போனை போட்டு பாப்போம். இல்ல மாணிக்கம். அண்ணா, இல்ல புள்ளைய கூட்டிட்டு வரல. வயிறு வேற பசிக்க, புள்ள இல்லாம சாப்பிட முடியாது. நான் சாப்பிடும்போது 2 வாய் ஊட்டி விட்டுருவேன். அவளை கூட்டிட்டு வாயா. இப்பதான் செவல்லி கிடைச்சது, அதை ஒண்ணு வாங்கி கொடுத்தேன், குடிச்சிட்டு இருக்கா. என்ன குடிச்சிட்டு இருக்காளா? ஆமாண்ணே, தாகமா இருந்திருக்கும் நினைக்க, அதான் வாங்கி கொடுத்தேன், குடிச்சிட்டா. நல்ல வேலை பார்த்தேன், அதை குடிக்கட்டும். அவன் எல்லாம் குடிச்சதான் புள்ள மாதிரி இருப்பா. சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட்டு வரியா? சரிண்ணே, ரோட்ல தான் நின்னுட்டு இருக்கோம், ஒரு 10 நிமிஷத்துல நான் கூட்டிட்டு வரேன். இசை இங்க வா, இங்க வா. இல்ல புள்ள ரோட்டுக்கு போயிடாமா? இல்ல ரோட்டுக்கு போகல, கார்ல இருக்கு போனா. இசை நில்லு, நின்று மாமா வார நின்று. இல்ல புள்ளை கண்ணு கத்துமா, நீ போன வைல போத, நீ புள்ளை பாரு. சரிங்கண்ணே, இசை இசை இங்க வாமா. ஐயோ இல்ல புள்ளை பாருல. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ பிள்ளை எண்ணி குடிச்சுக்கா, 10 நிமிஷம் கழிச்சு கொடுத்து வா. நான் வரைக்கும் சாப்பிடாம இருக்கேன். சரிங்கண்ணா. என்ன வாட அடிக்குது? ஏமா ஏழு சிரிச்சு நிக்கத பாரு, துறைக்கின்னு இருந்திருக்கு பாரு. என்ன துறை ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன் அப்படி? யாருக்கு தெரியும்? மாமா மாமா சாப்பிடுறீங்களா? மாமா தான் இசை இல்லாம சாப்பிட மாட்டாவல. இசையா மாணிக்க மாமா கூட்டு போனா, இப்ப வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். ஐயர மீன் குழம்பு, வவ்வா மீன் பொரிச்ச மீன் மாமா. அது உங்களுக்கு தெரியாதா? லூசுராணி தெரியாதா? இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது பிரேம் மாமா தான். எப்படி வாங்கிட்டு வந்திருக்கா தெரியுமா? வாங்கிட்டு வந்தானா? ஆமா மாமா, யாரோ ஊர்ல கொடுத்தாங்க. அப்படியா? ஐயர மீனா? ஆமா மாமா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சொன்ன பசி வேற தூண்டுதே, புள்ள வேற 10 நிமிஷம் கழிச்சு வரேனால. சரிம்மா, அப்படி இருக்கட்டும், 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன். சரி மாமா, நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வரைக்கும் வைக்க. சரிம்மா, கிங்ஸ் வந்தானே சாப்பிடுறது? இல்ல மாமா, மாமா 2 மணிக்கு பிறகு தான் வருவாங்க. இவிய மதிய சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். சரிம்மா, அவன் கவின சரணி எங்க போயிருக்கானுவா? தெரியல மாமா, 2 பேரும் காலையிலே போனாங்க, ஆளை காணோம். காலையில சாப்பிட்டு போனானுங்களா அப்படி? ராஜாவும் கூட போயிருக்கான், 3 பேரும் சாப்பிட்டாங்க மாமா. சரிம்மா. ஏமா ஏதாவது வாடை அடிக்குது? கரெக்டா சொன்னீங்க மாமா, நானே இப்படிதான் சொன்னேன். அதே மீனுக்கு இது பொச்சிட்டு இருந்தோம் மாமா, அந்த வாடை அடிக்குதோ என்னமோ. இல்லம்மா, கேஸ் வாடை அடிக்குது. கேஸ் வாடையா? கேஸ ஃபுல்லா நான் சமையல முடிச்சோனே ஆஃப் பண்ணிட்டேன் மாமா. சரிங்க மாமா, இருங்க நான் எதுக்கு செக் பண்ணிட்டு வரேன். வேணாம் இரு, நான் செக் பண்ணிட்டு வரேன். இல்ல மாமா, நான் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி இப்படி கேஸ் வாடை அடிச்சுனா உள்ள போவாத. சரிங்க மாமா. இதனால கூப்பிட்டு. சரிங்க மாமா. எனக்கு நீங்க எந்த வேலையுமே தரல. நீ ராசாத்தி இல்லாம நீ எந்த வேலையும் செய்யண்டா. அத்தி இப்படிதான் சொன்னாங்க. நீ பச்சை புள்ள, நீ செய்யண்டாமா? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக நினைச்சேன், போவல. உங்க அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாவல அப்படி? எங்க அப்பா தோட்டத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காவ. சரி, நீ சாப்பிட்டியா அப்படி? இப்ப சாப்பிட தான் போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, போய் சாப்பிடு, போய் சாப்பிட்டு போமா. ஆமாமா, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சரிம்மா, நீ சாப்பிட்டு போ. நல்லா சாப்பிடணும்னா? நான் நல்லதா சாப்பிடுவேன். கள்ளம் கவலை இல்லாதது. சரி போயிட்டு வாமா, போ. துறைக்கு இப்படி ஒரு பொண்ணு, அந்த மருட்டு போய் இந்த பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறமா மாறாம இருக்கான். என்ன மணிக்கு வந்துட்டியா நீ? ஆமாண்ணே, அவளை வச்சுட்டு இந்த ரோட்டை நிக்க, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீ பிள்ளைங்க கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். நேரா கிங்ஸி வந்தான், கிங்ஸி பைக்ல ஏறிட்டா. சரிடா, நீ அவன் கவின் சாமி கொஞ்சம் போனை போட்டு கொஞ்சம் வர சொல்ல. சரிண்ணா, நீ சாப்பிடல அப்படி? நீ பிள்ளை கூட்டு சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தேன். சரி வா, ஐர மீன் குழம்பு வச்சிருக்காங்க, சாப்பிட முடியா? ஐர மீனா? சரிடே, சாப்பிடலாம் வாங்க. கிங்ஸுக்கு போனை போட்டு பிள்ளை கூட்ட சொல்லு. என்ன கிங்ஸி வீட்டு தான் வந்துட்டு இருக்கான், நான் முன்னாடி வந்தேன், பின்னாடி வந்துட்டு இருந்தான். அப்படியா? சரி சரிடா, போன பண்ணாங்க, நான் கவின் மட்டும் ஒரு போன் அடிச்சது. போது ஆள் எடுக்க மட்டும் காணுவேன். என்னாச்சு, போன் எடுக்கணும் அப்படி? இல்லண்ணே, இன்னும் 2 பேரும் எடுக்க மட்டும் காணும்ல, 2 பேரும் ட்ரை பண்ணிட்டேனே. எங்களை போனானுவா தெரியலையே. சாம் கச்சா பீஸ் தானே இருக்காரு? அவன் கச்சா பீஸ் தான் இருக்கான். எனக்கு என்ன வேலை பார்க்கணும் தெரியலையே. போன் எடுக்காம இருக்கும். அண்ணே, ஏதாவது வாடை அடிக்குது. கேஸ் லீக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்பதான் மகிமா ஆஃப் பண்ண போனா.
இது கேஸ் வாட மாதிரி தெரியல. அன்னைக்கு காருக்குள்ள இப்படிதானே வாட வந்தது. அண்ணே என்னடா கேஸ் வாட மாதிரி தெரியல. ஆமாடா ஏதோ அழுகுன பழம் வர அடிக்கல. அந்த மூட்டையில மாம்பழம் வந்துச்சு, கெட்டு இருக்குமோ? மாம்பழமா எந்த இதுல இருக்கு? அந்த குடல்ல தாண்டா இருக்குது. எங்க மூட்டை மூட்டையா வீட்டுக்கு பழங்கள் வந்துச்சு. ஒரு ரெண்டு பழங்கள் அழுவி இருக்குமோ? சரிண்ணே, நான் குடல போய் பாத்துட்டு வரேன். அப்படி அழுகுனதா இருந்தாலும் மாட்டுக்கு போட சொல்லு. ஏமா ராணி, ராணி அப்பா சொன்னோம்னா அது கொண்டு மாட்டுக்கு ஒருத்த கொண்டு போட்டுருவாரு. நம்ம அந்த பழத்தை செக் பண்றேன். செக் பண்ணி பாப்போம். ஏமா இந்த குடல் இந்த பழம்லாம் அழுகி போச்சு நினைக்கிறேன். அதான் வாட வருதுன்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு போன போட்டு வீட்டுக்கு வர சொல்லுமா. அப்பா வயக்காட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போன போட்டு வர சொல்லுமா. இல்ல வீடு ஃபுல்லா இந்த வார்த்தை அடிச்சிட்டு இருக்கோம். என்ன வாட அடிக்குது? இது பல வாட மாதிரி இல்லையா? மாணிக்கா அண்ணா இப்பதான் திறந்துட்டு இருக்கேன், வாரேன். அப்படி அழுகுன முட்டை இடத்துக்கு வெளியில வைடா. சரிண்ணே, நான் அழுத்துக்கு வெளியில வச்சிருந்தேன். இசை சாப்பிடுறதே கிடையாது ஒரு பழத்தையும். அவளுக்காக மூட்டை மூட்டையா வாங்குறது, இந்த பழம் திங்கவே மாட்டேங்குது. ஆனா இங்கதான் வாட ரொம்ப அடிக்குதுண்ணே. அப்போ பழங்கள் தாண்டா அழுவி இருக்கும். பழம் ஒண்ணும் அருண மாதிரி தெரியல. இங்கதான் வாட ரொம்ப அடிக்குது. இல்லடா அடியில் உள்ள பழங்கள்லாம் அழுகுமா இருக்கும். ஏசி குடம் தானே? என்ன ஏசி குடம் தானே? எப்படின்னா அழுகும்? அதானே. என்ன வாட ரொம்ப ஹெவியா வந்துட்டு இருக்கு. வாட ரொம்ப வருதுடா. ஆமாண்ணே, இதை திறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வாட அடிக்குது. இரு, நான் கிங்ஸனுக்கு போன போட்டு வர சொல்றேன். டேய் கிங்ஸன், புள்ளிய கொண்டு சீல வீட்டுக்கு வாங்க. சரி சாம் வரேண்ணா. இல்லடா நீ வா, சின்ன வேலை இருக்கு, நீ சீக்கிரம் வா. சரி, நான் வரதுக்குள்ள மத்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிரு. சரி கிங்ஸன். அந்த குடோன் கணக்கு சிவன் பாத்துக்கணும்னு சொன்னான். அவனை பாரு, இல்ல அந்த புதுசா வேலை செஞ்சானே அந்த பையனை கொடு. அப்படி சொல்லாதம்மா, நீ வந்தாதான் எங்களுக்கு வேலை முடியும். நீ வா, அண்ணன் ஒண்ணு கண்டுக்க மாட்டான். வா, நம்ம ஓடிடுவோம். இசைமா அப்படி சொல்லாதம்மா. என்னடா நேரம் இல்லையே? இவன் வந்ததான் அந்த அண்ணன் வெளியில வர்றாங்க. அவன் அடம் பிடிக்கானே, முழுமதி இல்லாம வரமாட்டானா? நம்மள வேற அடிக்க வேற செய்யறான். எப்படா தூக்கிட்டு வர முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் தான் அவனை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு விட்டோம் அவனை காப்பாற்றவே முடியாது. அதான் இசை வரமாட்டுக்கால. பாரு, ஏதாவது ஏமாத்தி படிக்க கூட்டு போனாதான் உண்டு. அந்த எக்ஸ்ட்ரா கணக்கு ஃபுல்லா அந்த குடல் கணக்கு கூட போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி கிங்ஸே. இசைமா ஆமா, இசை இசை ப்ளீஸ் இசை. ஒண்ணு இல்ல. என்னல என்ன திட்டு போய் முடிச்சுட்டு இருக்கியா? அவன் எங்க கூப்பிடுதியா? சும்மானே, சும்மா ஷாப்பிங் மால் எல்லாம் தெருவுக்கு தான் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டேன். அவன் என்ன ஆம்பளை பையனால தெருக்கு கூப்பிட்டு இருக்கியா? நாங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். அண்ணே தெருக்கு தானே, சும்மா அவன் வந்தாதான் எங்களுக்கு நேரம் போகும். அதை கூப்பிட்டே வர மாட்டேங்க. இல்ல வயசுக்கு வந்த பிள்ளைய தெருல வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா? இல்ல சும்மா அவன் வந்ததான் நேரம் போகும். அதான் இல்ல வேலை வெட்டி இல்லையில உங்க எடுத்துக்கோ. இல்லண்ணே சும்மா தானே. இசை வாங்க. இல்ல பெரிய போனுக்கு மேல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். வீட்டுக்கா? பெரிய எனக்கு பசியா, இவன் வந்தாலும் சாப்பிடுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணே உங்களுக்கு இங்க ஏதாவது வேலை இருக்கும், நான் வேணா கூட்டு போட்டுமா? அண்ணா வேணாம், நானே கூட்டு போறேன். அண்ணே நாங்க கூட்டு போயிருவோனே. இசை எங்க கூட அனுப்புனேன். ஏதோ வேண்டதில்ல பாக்கானு உங்களுக்கு. இல்ல அண்ணன் வீட்டுக்கு வர சொல்லிருக்காமல, போனுக்கு மேல போன்ல அண்ணன் சாப்பிடாம இருக்கான். நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். அண்ணன் நான் கூட்டிட்டு போயிருவேன். இசை எங்க கூட அனுப்புங்கண்ணே. வேண்டாம் வேண்டாம், நானே வீட்டுக்கு கூட்டு போறேன். இசை வா. ஐயோ அண்ணன் இசை வீட்டுக்கு கூட்டு போயிட்டா வேலை நடக்காத. இசை வா, வீட்டுக்கு கிளம்பலாம். இசை என்னல? ஒண்ணு இல்ல அண்ணன் பேசுன. ஏம்ல இதெல்லாம் கண்ட வேலை பாத்திருக்கியா? இல்லண்ணே. ஐயோ அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சவதான் பெல்டாலே பெண் எடுத்துவா. நீ வா. சரி உடனே கொஞ்சம் எட்டி பாத்துரு. நான் எப்படி சாயங்காலம் 4 மணி ஆயிரும். சரி கிங்ஸி. சரி நான் கூட்டு போறேன். இந்த பைக் சாவி எங்க? பைக்லயே கூட்டு போறா? இல்ல பைக்ல போறது ஆசைப்படுவா. அந்த பைக் சாவி மட்டும் எடுத்து வந்துரு. சரி கிங்ஸி. ஐயோ இப்ப என்னடா பண்ண? அண்ணே பெல்ட் எடுத்த 2 பேருக்கும். அண்ணே பிளீஸ்ண்ணே, இசை எங்க கூட அனுப்புனேன். அவன் இல்லாம எங்களுக்கு ஜாலியா இருக்காது. அதான் இல்ல அண்ணே சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டுக்காமல. அண்ணே பசியோட இருக்கான்னு நினைக்க. புள்ள வந்தாதான் அவன் சாப்பிடுவான்னு தெரியும். என்ன அப்படி என்ன பெரிய என்கிட்ட கேளுங்க. பெரிய என்கிட்டயா? அவர் அதுக்கு மேல. இல்ல நீங்க சாப்பிடாமலே 2 நேரம்? இல்லண்ணே. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி காலையுமே கெட்டும் கொடுக்கடா. இப்ப என்ன பண்ண? இன்னைக்குதான் அந்த அண்ணனை காப்பாத்தினபடி. ஆனா இசையை கூட்டு போனதானே கூட்டு வர முடியும். அந்த அண்ணன் முழுமதி இல்லாம வர மாட்டேன்னு சொல்லி நம்ம அடிச்சு வரலால. சரி அந்த அண்ணன் எப்படியா பேசி பார்க்கலாம். சீக்கிரம் வா. சரிங்க.
எங்க கூட்டு போறதுக்கு நிக்கானுங்க? ஏய், என்னங்கடா ஆச்சுது? அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலையா? என்ன இன்னைக்கு இங்க இருந்து காப்பாத்திடுவீங்கல்ல? அது வந்து செம்பிளிங்க பேரனுங்க வாக்கு கொடுத்த பின்வாங்க மாட்டோன்னு என்னெல்லாமோ பேசுறீங்க. டேய், நம்பிக்கை வளர்த்துட்டேன்டா. நைட்டெல்லாம் சந்தோஷத்துல இருந்திருக்கேன். நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன்னு. டேய், என்னை எப்படியாவது காப்பாத்திடுவீங்கல்ல? அது வந்து உங்க அண்ணன் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போகும்போதே என்னையும் ஃபிளைட் ஏத்தி விட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து எங்க அண்ணன் எங்க வீட்டு பொண்ணு இல்லாம வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அத போய் கூப்பிட போறேன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு எங்க? இல்ல, அந்த பொண்ணு வரல. வரலையா? டேய், என்னடா சொல்றீங்க? ஏய், என்னடா சொல்றீங்க? டேய், நான் இங்க இருந்து தப்பிச்சு போறேன்னு சந்தோஷத்துல இருக்கேன். ஏன்டா இப்படி சொல்றீங்க? உங்களை பார்க்காம இருந்தா கூட என் வாழ்க்கை இவ்வளவுதான், என் தலையில தானே வாழ்ந்திருப்பேன். உங்களை பார்த்த நேரம் நீங்க எனக்கு கொடுத்த நம்பிக்கை, திரும்ப வாழ போறேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். என்னடா இது பாரு, விடுதலை அடைய போறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அந்த விடுதலை உனக்கு இல்லைன்னு சொன்ன எப்படி வலிக்க தெரியுமா? அதை விட ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் நமக்கு இதான் மரண தண்டனை முடிவு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். 6 மாசமோ 1 வருஷமோ, அதுக்கப்புறம் நமக்கு மரண தண்டனைன்னு தெரிஞ்சா அவன் அதுக்கேற்ற மாதிரி பழகி இருந்திருப்பான். திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு விடுதலைடா, உனக்கு மரண தண்டனை கிடையாதுன்னு சொல்றாங்க. அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். நமக்கு இனி சாவில்ல, நம்ம வாழ போறோம் நினைச்சு 1000 கனவு வளர்த்துட்டு இருக்கும் போது இல்ல உனக்கு மறுபடியும் கேன்சல் ஆயிட்டு உனக்கு தூக்கு தண்டனை சொன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்ப ஏன் மனநிலை? ஏன்டா நம்பிக்கையான வார்த்தை கொடுத்தீங்க? நான் உங்களை முழுசா நம்பினேன்டா. ஐயோ, இத பாரு, நான் திரும்ப சொல்றேன். செம்மைங்க என் பேரங்களுக்கு வாக்கு கொடுத்தா உசுர கொடுத்தாரு காப்பாற்ற வேண்டியத. இங்க பாரு, உன்னை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. சொன்ன வாக்கை நிறைவேற்றுவோம். ஆனா நீங்க உங்க அண்ணனை காப்பாத்த முடியாத, அந்த பொண்ணு வரலையே. இன்னும் பார்த்து முடியுதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது? இப்படியே நைட்டு 1 மணி ஆயிரும். இன்னும் 10 மணி நேரம் இருக்குது. 10 மணி நேரத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். இங்க பாரு, உன்னையும் காப்பாத்துவோம், என் அண்ணனையும் நாங்க காப்பாத்துவோம். ஆனா அவர் தான் முழுமதி இல்லாம வர மாட்டேன்னு சொல்றாரே. நீங்க அவரை அசைக்க கூட முடியாது. முழுமதி வந்தாதான் முடியும். வேற வழி இல்ல. இப்ப இசை வீட்டுக்கு தான் போயிருக்கான். நம்ம விஷயத்த சொல்லிட்டோம்னா அவ புரிஞ்சுக்கிட்டு அவ ஏதாவது கோல்மால் பண்ணி நம்ம கூட வந்துருவா. ஆனா வீட்டுல எல்லாரும் இருக்காங்கண்ணே. போதா குறைக்கு கிங்சன் இப்பதான் வீட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். டேய், வீட்டுக்கு போவோம், இசை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவ என்ன முடிவு எடுக்காலும் எடுத்துட்டு போட்டோம். ப்ளீஸ், நேரம் இல்ல, சீக்கிரம். டேய், சீக்கிரம் வா. என்ன காப்பாத்திடுவல? காப்பாத்திருக்க. என்ன காப்பாத்திடுவல? என்ன காப்பாத்திடுவல? என்ன காப்பாத்திடுவல? உனக்கு விருப்பப்பட்டு ஓ சம்பவத்தோட தான் கல்யாணமே நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் எல்லாம் மாத்த மாட்டிய. முகிலுக்கு உத்தரவாதம் கிடையாது. டேய், அந்த முகிலுக்கு தேவைதான்டா. பாரு, அதுல நீ உண்மையா இருக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ஊச பூசல காரச்சடிக்க நீ உண்மையா இல்ல. அவனுக்கு மட்டும் உண்மையாவா இருக்க போற? அதுல இருக்க மாட்டேன். இருந்தாலும் அவனுக்கு இருக்க கூடாது. அப்புறம் உன் கல்யாணத்துக்கு 101 ரூபாய் மொய் எழுதியிருக்கோம். சரியா? பொண்ணு வீட்டு சார்பா உனக்கு நாங்க மொய் எழுதியிருக்கோம். ஆமாமா, 101 ரூபாய் எழுதியிருக்கோம். இதுக்கால வாழ்க்கைக்காக பார்த்து பத்திரமா செலவு பண்ணணும். டே கவினு, வா, நமக்கு வேற வேலை இருக்குது. சரி சரி, இங்க அது நல்லா இரு. உங்களுக்கு இங்க என்ன வேலை? மன பொண்ணா வாழ்த்துட்டு போலான்னு வந்தான். ஏன் உன்னை எனக்கு கூப்பிட்டாங்களா என்ன கல்யாணத்துக்கு? தம்பி, இதுக்கு பேரு கல்யாணமாண்டா. டேய், உள்ள பத்திரமா பாத்துக்க. உன்னை விட ஏதோ பெரிய பணக்காரன் வந்தோம்னா போச்சுது. அதையும் கூட போய் வா பாத்துக்க. டேய், நீங்க 2 பேரும் போகல, நான் யாரு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கோம். டேய் தம்பி, இவன் ரோசம் கட்ட வேண்டாம், சொர்ண கட்ட பையன். அதான் தெரிஞ்சே கல்யாணம் பண்ணுதான். முழு மனச சம்மதிச்சாண்டா கல்யாணம் பண்ற. உனக்கு ஏத்த ஜோடிதான் இவன், உனக்கு ஏத்த ஜோடிதான். டேய், என் வீட்டு கல்யாணத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஏன் இது உன் அப்பா வீட்டு இடமா? டேய், கத்தாதடா. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு நீ எல்லாம் கத்தலாமா? ஜாடிக்கு ஏத்த மூடி கரெக்டா அமைஞ்சிருக்கு. இனித்தான் ஆட்டமே ஆரம்பம். இனித்தான் எங்க ஆட்டத்தை நீ பார்க்க போற. நேச்சன், உள்ளவா. சரி, எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் பண்ணாரு. நம்மள புரிஞ்சுக்காதவங்கள கல்யாணம் பண்ணதை விட நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்கள கல்யாணம் பண்றதேதான் நல்லது. எது இவனை விட அவன் பெஸ்ட், அவனை விட அவன் பெஸ்ட்னு போன நீயா இதெல்லாம் பத்தி பேசுற?
இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் தகுதி வேணும்டி. அப்படி பார்த்தா இங்க யாரும் தகுதியோட இல்ல. ஆமாடா, உத்தமி சொல்லிட்டா கேளு. இங்க எல்லாருமே கரெக்டா தாண்டி இருக்காங்க, உன்னை தவிர. நான் கட்டிக்க போறத பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. யாரு நீ கட்டிக்க போற பொண்ணு? இதுக்கு முன்னாடி இப்படித்தான் அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கான்னு அவன் கூட சொன்னான். உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காண்டி. இவ அப்பா விட்டு சொத்து நான் நிக்கிறதுக்கு கேள்வி கேட்கறான். போடி வெங்காயம். எங்க அட்டத்தை இவன் நீ தாண்டா பாக்க போற. ஓ சாவும் இசை சாவும் என் கையால தாண்டா. இவன் என்னமோ யோசிக்கிறானே. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. டேய் தம்பி அப்போலாம் போன எவனா வாழ்த்திருக்குங்கிற விவசாயம் இல்லாம இந்த டைம் இந்த கோயில நான் பணம் கொடுத்து பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்போ இது எனக்கு சொந்தம். ஆமா, இப்போ கூட இவன் உனக்கு சொந்தம் தான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாரு உனக்கு சொந்தமா இருக்க மாட்டான். இந்த கோயில் எப்படியோ அப்படிதான், வாடகை கொடுக்கற வரைக்கும் உன்கிட்ட போனா இருக்கிற வரைக்கும் போக முடியாது. நம்ம போலாம் வாங்க. இருங்கடா, உங்களுக்கு இருக்குதே. முத இவன் உன் கூட இருப்பான்னு பாருடா. கணக்காதடி, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம போலாம் வாங்க. இந்த புத்தி இவன் ரத்தத்திலே ஊர்னதுல கரெக்டா சொன்னேன். இந்த புத்தி அவன் ரத்தத்திலே ஊர்னது. பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பத்தில் இந்த ரத்தம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டு துரோகம் பண்ற ரத்தம் உங்க அத்தக்கறி பண்ணதான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சேம் பிளட் சேம் செயல் ஒண்ணு போல இருக்குது. நாய குளிப்பாட்டி நாட்டு வீட்டுல வச்சாலும் அது அப்படி தாண்டி நீ எல்லாம் இங்க இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ஓ கல்யாணத்தை பார்க்க வந்தோம். பண்ணி குட்டி கல்யாணத்தெல்லாம் நாங்க பார்க்க வரது இல்ல. ரொம்பதான் ஆடுதா. சரி நீ வீட்டுக்குள்ள போ. அந்த கார் பார்க்கிங் மாதிரி செக் பண்ணணும். நான் செக் பண்ணிட்டு வரேன், நீ உள்ள போ. வேண்டாம் வேண்டாம், அங்க பாம்பு எதுவும் கிடக்கும். அதான் உன்னை அங்க விடுறதே இல்ல. அதுதான் கொஞ்சம் சரி பண்ண போறேன். சரி உள்ள போ. உள்ள போனா உள்ள போட சொன்னேன். இனிமேல் இசைன்னுட்டு வருவீங்கல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. அப்ப நான் பார்த்துக்கிட்டு பாத்து போ. நாங்க பார்த்து போவோம், பார்க்காம போவோம், எங்களுக்கு தெரியும். முத கண்ணு வச்சு பாரு, வேதில வச்சு நடக்காத. நான் கண்ணை பையில வச்சு நடந்தனா? ஒழுங்கா போடி. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் ஆகல. பின்ன எதுக்கு அந்த எஞ்சி விழுந்துட்டு இருக்கீங்க? நான் எங்கடி எஞ்சி விழுந்தேன்? அதான் இப்ப எஞ்சி விழுந்தீங்களே. அதே கண்ணு பதில் வச்சு நடக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன திடீர்னு அர்த்தம்? கவனமா போன அர்த்தம். நீ பாட்டுக்கு துள்ளி குதிச்சுட்டு ஓடுவ. உங்க அப்பாக்கு அங்க நெஞ்சு வெளியே வந்துருது. அது பாசம். பாசத்தை ரொம்ப சோதிக்காத. ஒழுங்கா பார்த்து நடந்து போ. என்னங்க நான் பாத்துட்டே இருக்கேன். எனக்கு ஒழுங்கா நடந்து போக தெரியும். தூக்கிட்டு போட்டா ஒண்ணு தேவையில்லை. ரொம்பதான் கோபப்படுற. நான் ஒண்ணு கோபப்படல. இப்ப நீங்க தான் மூண மூஞ்சி மாதிரி இருக்கீங்க. யார் மேல எரிச்சலி என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு யார் மேல எரிச்சலி? எனக்கு தெரியும். ஏன் மேல கூட இருக்கலாம். வாமல எனக்கு ரெடி எரிச்சலி. உங்களால நம்ப முடியாது. கோத்த கலப்பாத போ. அதான் சொல்லிட்டேனே, போவேன். போவாமலே இருப்பேன். உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. ஏத்து பேசாத, எனக்கு பிடிக்காது. பையன் விளையாட்டுக்கு எங்குள்ள கோத்தி என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். போ பார்த்து போ. இன்னைக்கு வாயை மூடிக்கிட்டு போறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க கோமா இருக்கீங்க. எனக்கும் கோவப்படக்கூடிய காலம் வரும். அப்ப பாருங்க. பார்க்கலாம் கிளம்பு கிளம்பு. எரிச்சல் வர மாதிரியே பேசுது. என்ன ரொம்ப ஜலிச்சுக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போதும்பா போதும். அதெல்லாம் காதலுக்கு ஓகே சொல்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நாங்க சலிச்சிருவோம். அதை இப்படி எரிஞ்சு விடுறீங்க. ஆமா, இவ கூட அப்படியே வாழ்ந்து முடிச்சுட்ட. சலிச்சு போறதுக்கு ஓத்த கலப்பிடாத ஓடிது. அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கோபப்படுவீங்க. அதுக்கு 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 செம்ம கோத்துல இருக்கேன். போ. கோத்துல நீ வேற வரவன்னு பேசிட்டு இருக்காத. போ. உன் வரவழப்புல உங்க அப்பாக்கு தான் லைக், எனக்கு லைக் கிடையாது. போ. ஏமா அங்க தள்ளி போய் ஆளு. என்னமோ ஒண்ணு நான் அடிச்சு கொடுப்பா உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. போ. பாச்சிருக்கு பாரு என்ன ஒண்ணு போல. போடி சொல்லிக்கிட்டு போடி. என்ன போன உடனே போறியா? என்ன சின்னன்னு கேட்டேன். ஒண்ணே இல்ல, இத பாட்டுல நினைக்க. நீ போ. வேற ஒண்ணு இல்லையே. இல்லடி போடி. கேட்டாலும் கோபப்படும். நீ என்ன ஒரு வார்த்தை கேட்டியா அப்படின்னு கோபப்படும். இல்ல, தோட்டத்துல புதுசா யாரும் வந்திருக்காங்க. டாமி டாமி
புதுசா ஏதோ ஒரு ஓனாய் உள்ள வந்திருக்குது. காவி தூக்கு. அந்த ஓனாய் இங்கதான் எங்கே இருக்குது. ஒரு இடம் விடாத. என் வீட்டு ஸ்மெல்லு எனக்கு தெரியும். அடுத்த ஆள் உள்ள நுழைஞ்சாலும் அந்த ஸ்மெல்லு எனக்கு தெரியும். சீக்கிரம் தட்டி தூக்கு. லேடிஸ் ஸ்மெல் வருது. லேடிஸ். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? அவ இயல் வந்து பாத்துட்டு போங்கம்மான்னு சொன்னேன். அதான் வந்தேன் பாத்துக்கங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காவல்ல? என்ன காலையிலே பாட்டிலும் கையுமா? சும்மாதான். சரிங்க மாப்பிள்ள, அவ இயலை பாத்துட்டு போறேன். நீ உங்க அப்பா கிட்ட போய் நின்னு சொல்லணும் சொல்லியா? இத கையில எடுக்கிறதுக்கு தான் அவ்வளவு எரிச்சல் பண்றீங்க, அப்படிதானே? இடைஞ்சலா இருப்பேனே. இப்படி கேட்டா எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. பழக்கம் இல்லாதால்தான் இப்படி கடந்து உறிஞ்சிட்டு இருக்கீங்களா? உனக்கு சொன்னா புரியாது. ஓ, உங்க அப்பா கிட்ட போய் நில்லு. அப்பா காணுமே. காணுமா? நான் வீடு முழுக்க தேடிட்டேன், ஒருத்தர் கூட காணல. ஒருத்தர் கூட காணலையா? ஆமா, எல்லா பக்கமும் தேடிட்டு தான் வந்தேன். இப்போ ஏல நீ அம்மா வந்தாங்க பாத்தியா? அம்மா வந்திருக்காங்களா? அப்ப இது கூட நீ பாக்கலையா? இல்லையே. சரி, அப்பா உள்ளத எங்க இருப்பாரு, போய் பாரு, நான் வரேன். நீங்க அதை தூக்கி தூர போடுங்க. சரி, நீ உள்ள போன வரேன். சரி. லேடிஸ் ஸ்மெல் தான் வருது. யாரோட ஸ்மெல் இருக்கும்? பெரிய மாப்பிள்ள, அவ ராணியை பாத்துட்டு போலான்னு வந்தேன் பாத்துக்கங்க. சரி. அது ஒரு வாரமாயிட்டு அவன் வரவே இல்ல. அதான் சம்பந்தி போன போட்டு பிள்ளைய வந்து பாத்துட்டு போங்க, அவன் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. விட்டோம்னா அங்க வந்துருவான். அவன் அதான் வந்தேன் பாத்துக்கங்க. உள்ளதான் இருப்பாங்க, பாருங்க. இசைவுல இருக்கா? ஆமா. சரிங்க மாப்பிள்ள, நீங்க கிளம்புங்க. சரிங்க மாப்பிள்ள. ஐயோ, இவங்களை ஏன் இப்ப அம்மா வர சொல்லணும்? அம்மா எதுக்கு இவங்களை வர சொன்னாங்க? அங்கோடி கேட்ட அடைச்சிருக்கு பாத்துக்கங்க, அதான் மடி சுத்தி போறேன். ஆமாமா, இசை வீட்டுக்குள்ள இருந்தா அந்த கேட்ட அடைச்சிருவான். இப்படி கூடி போங்க. சம்மந்தி தான் போன் அடிச்சவன். ஏழு உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் அங்க வந்தா நல்லா இருக்காது, நீங்க வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போங்கன்னு சொன்னா பாத்துக்கங்க. அதான் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போக்கு வந்தேன் பாத்துக்கங்க. சரி சரி மாப்பிள்ள, நான் இந்த சைடே போறேன். சரி. இல்ல, என்ன ஸ்மெல் வருது? என்ன நடக்குறீங்க? இங்க இருந்துதான் உள்ள போயிருக்கேன். இங்கதான் அந்த ஸ்மெல் நிக்குது. அப்படின்னா டைரக்டா தான் வீட்டுக்குள்ள வந்திருக்குது. யாரா இருக்கும்? கிங்ஸிங் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு ரேச்சலை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏன்? பண்ணது தப்புதான். அது அவளா பண்ணல, அவளுக்குள்ள ஆசையை தூண்டுனாங்க. ஆசை தூண்டா அவளுக்கு அறிவு வேண்டாமா? அப்படி இல்ல, கரப்பார் கரைச்சா கல்லு கரையுன்னு சொல்லுவாங்க. அவ சின்ன பொண்ணு, பல பேச்சுக்களை நம்பினா. உங்க குடும்பத்துல பத்தின வெறுப்புகளை அவ மனசுல திணிச்சாங்க. அவளும் அவளுக்கு ஏத்த புத்தி மறியும் அந்த நேரம் அவளை அந்த தப்பு செய்ய வச்சதே. அவங்க குடும்பத்தை முத வெறுக்க வச்சாங்க. வெறுத்தனாலதான் அவ துணிஞ்ச அந்த தப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. பாசம் இருந்த அந்த தப்பை செய்ய தோணுமையா வெறுப்பு விதைச்சாங்க. அவளுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ என்ன சின்ன பிள்ளையா? சுயமா முடிவெடுக்க தெரியாதே. தம்பி, அவ பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். எனக்கு இங்க யாரு காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என் பிள்ளைய காப்பாத்துவீங்கன்னு. தம்பி பிளீஸ் தம்பி, அவளை காப்பாத்துங்க தம்பி. என் வாழ்க்கை மாதிரி என் பிள்ளை வாழ்க்கையும் போச்சுது. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. அவ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண போயிருக்கா. இதை நான் எப்படி தடுக்க முடியும்? தம்பி, அங்க நடந்தது வேற தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நான் உங்ககிட்ட நிறைய உண்மைகளை சொல்லணும். என்னம்மா? இப்பதான் உள்ள போனா. நான் உள்ள தானே வந்தேன், அவளை காணுமே. உள்ளதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க போங்க, நான் வரேன். ஆமா, இது ரேச்சல் அம்மா தானே? என்ன இங்க நின்னுட்டு இருக்காவ? என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏன்
இப்ப ஸ்மெல் மாறுது